ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் 4 உடன்படிக்கைகள் இன்று கைச்சாத்திடப்பட்டன. ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் சந்திப்பு இடம்பெற்றது. ராஜதந்திர மற்றும் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டு உரித்துடையவர்களுக்கு விசா அனுமதி விலக்கு, இரு நாடுகளுக்கும் இடையில் சுங்கம் தொடர்பான ஒத்துழைப்பு, இளைஞர் அபிவிருத்தி மற்றும் ருகுணு பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு மண்டபத்தை நிர்மாணித்தல் தொடர்பான 4 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காව සහ ඉන්දියාව අතරේ පවත්නා සම්බන්ධතාවය இலங்கை மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான ஆண்டு உறவுகள் உள்ளன. இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்கள் தொழில்நுட்ப ரீதியில் மிக முன்னிலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு மிகவும் அதிகமான வளங்கள் காணப்படுகின்றன. எம்மை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடொன்று புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக புதிய வர்த்தக உலகத்தின் ஊடாகவும் போட்டித்தன்மை மிக்கதாக உள்ளது. அதனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற ரீதியில் புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய வர்த்தக முறைமையை பெற்றுக்கொள்ள இணக்கப்பாடு எமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இவரின் இந்த விஜயத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என நாம் நம்புகின்றோம். We are not just looking at addressing problems. We are also focusing on new opportunities. India stands ready. இலங்கையின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய பயணத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த ஒத்துழைப்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப சமுதாயத்தில் உள்ள தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் வாழ்வதற்கான சம உரிமை, நீதி, சமாதானம், மரியாதையுடன் தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் துணை நிற்கின்றோம். 13வது சட்ட திருத்தத்தை விரைவில் முழுமையாக அமுல்படுத்துவதனால் இதனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். மேலும் பிராந்தியத்தின் சமாதானம், வளம் ஆகியவற்றை பெருக்குவதற்கு இரு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் இணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மேலும் பிராந்தியத்தின் சமாதானம், வளம் ஆகியவற்றை பெருக்குவதற்கு இரு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் இணக்கத்தை தெரிவித்துள்ளேன்.